Hello students, welcome to Just Add Max. In the video la nama unit exercise 2 la irukra next 3 sums paakalam. So first fifth sum. So question pathina, if m plus 1th term of an AP is twice the n plus 1th term, then prove that 3m plus 1th term is equal to twice the m plus n plus 1th term. So question pathina, m plus 1th term of an AP is twice the n plus 1th term அப்படினு கொடுத்திருக்காங்க. So twice the அப்படினா என்ன அர்த்தம்னா 2 into, அதாவது 2 ஆல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். So m plus 1th term is equal to 2 into n plus 1th term. So என்ன இது வந்து given. So என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதே மாதிரி 3 plus 1th term is equal to twice the m plus n plus 1th term, அதாவது 2 into m plus n plus 1th term அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு given எழுதிக்கோங்க. ஸோ given வந்து m plus 1th term. ஸோ nth termனா நம்ம எப்படி எழுதுவோம், tn அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி m plus 1th term நம்ம tm plus 1ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அதே மாதிரி 2 into போட்டுக்கோங்க. n plus 1th term tn plus 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ tn plus 1 இது வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ ஏபியில் nth term ஃபார்முலா என்ன, a plus n minus 1 into d. ஸோ tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ tm plus 1னா என்ன அர்த்தம், nக்கு பதிலாக நம்ம m plus 1 போட்டுக்கணும். ஸோ a plus m plus 1 minus 1 into d is equal to 2 into, இங்கேயும் வந்து nக்கு பதிலாக n plus 1 போட்டுக்கோங்க. ஸோ 2 into a plus n plus 1 minus 1 into d. ஸோ இங்கே வந்து இந்த 1 minus 1 வந்து 0 ஆகிடும். ஸோ a plus mdன்னு இருக்கும், which is equal to 2 into, இங்கே வந்து brackets போட்டுக்கணும், 2aன்னு போட்டுறாதீங்க, ஆன்சர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 into எல்லாத்துக்குமே சேர்த்து brackets போட்டுக்கணும். ஸோ a plus, இங்கேயும் வந்து 1 minus 1 0 ஆகிடும். ஸோ n into d nd. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து a plus md இருக்குது, ரைட் சைடில் 2 into a plus nd இருக்குது. ஸோ இப்போது a plus md is equal to, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2a plus 2nd. ஸோ இதில் இருந்து நம்ம ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவை இந்த சைட் கொண்டு வந்துருங்க. a minus 2a is equal to 2nd minus md. அதாவது இதை இங்கே கொண்டு போயிட்டேன், இதை வந்து இங்கே கொண்டு போயிருக்கேன். ஸோ a minus 2a is equal to 2nd minus md. ஸோ a minus 2a minus a which is equal to 2nd minus md. நமக்கு வந்து வெறும் ஏயோட வேல்யூ வேணும், மைனஸ் வேண்டாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a is equal to, இங்கே வந்து so minus of minus a is equal to minus of 2nd minus md. so minus into minus plus ஆகிடும். so a is equal to, இங்கே வந்து minus into minus இங்கே plus ஆகிடும். so md இங்கே plus into minus minus, so minus 2nd. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் a வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். a is equal to md minus 2nd. ஸோ இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ 3m plus 1 the nth 3m plus 1th term is equal to 2 into m plus n plus 1th term. ஸோ இது வந்து நம்ம LHS and RHS தனித்தனியாக பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு LHSல என்ன இருக்குது, 3m plus 1th term. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா t 3m plus 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ t 3m plus 1 which is equal to, t 3m plus 1 again எப்படி எழுதலாம், a plus n minus 1 into d formula, which is equal to a plus 3m plus 1 minus 1 into d, which is equal to a plus 1 minus 1 0 ஆகிடும், 3md which is equal to, இப்போது ஏக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ a is equal to md minus 2nd plus 3md which is equal to 3md plus md எவ்வளோ, 4md minus 2nd. ஸோ இதில் வந்து 2d காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ 2d காமனாக எடுத்துட்டா இங்கே வந்து ஒரு 2m இருக்கும் மைனஸ்
இங்கே வந்து ஒரு n இருக்கும். ஸோ காமனாக எடுக்கலைன்னா கூட உங்களுக்கு வேணான்னா கூட விட்டுறலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு அங்கே எடுக்க வேணாம் அப்படின்னா 4md - 2ndனே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு ஏபியோட nth டேர்ம் ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ Tn = a + n - 1 × d. அந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே ஏயோட வேல்யூ ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது LHS அண்ட் RHS தனித்தனியாக பண்ணலாம். ஸோ LHS எழுதிட்டு அகெயின் TN ஃபார்முலா ஃபார் AP அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ RHSல என்ன இருக்குது? 2 × m + n + 1 டேர்ம்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம எடுக்கும்போதும் 2 × Tm + n + 1 தான் எடுக்கணும். ஸோ 2வை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வராது, நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ RHS எடுக்கும்போது ட்வைஸ் இன்ட்டு, ஸோ 2 × அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 × Tm + n + 1 which is equal to 2 × அதே மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ m + n + 1க்கு ஃபார்முலா ஸோ a + n - 1 × d. ஸோ nக்கு பதிலாக m + n + 1 - 1 × d. இங்கே 1 பார்த்தோன்னே ஃபார்முலாவில் இருக்கிற -1 மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக எழுதிக்கோங்க. which is equal to உங்களுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வரலன்னா சைடில் TN ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது 2 × இங்கேயும் +1 -1 கேன்சல் ஆகிடுமா? ஸோ a + m + n × d which is equal to 2 × a + இப்போ இந்த dயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, md + nd which is equal to இப்போது இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2a + 2md + 2nd. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏக்கு பதிலாக மறுபடியும் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். which is equal to 2 × ஏக்கு பதிலாக md - 2nd + 2md + 2nd. ஸோ இந்த டேர்ம்ஸையும் மிஸ் பண்ணாமல் எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலாக md - 2nd நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும்னா 2வை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2md - 4 2 × 2 4 4nd + 2md + 2nd which is equal to இந்த 2md இங்கே ஒரு 2md இருக்குது which is nothing but 2 + 2 4 4md minus 2nd - 4ndனா 2nd. ஸோ சேமாக இருக்கிற டேர்ம்ஸாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் md இங்கேயும் md, முன்னாடி வந்து 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 4md போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே nd இருக்குது, இங்கேயும் nd இருக்குது. ஸோ 2 - 4 - 2, அதனால இங்கே -2nd. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 2dயை காமனாக எடுக்கலாமா? 2dயை காமனாக எடுத்தோன்னா இங்கே 2m இருக்கும் -n இருக்கும். ஸோ இப்போ LHSையும் RHSையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து 2d × 2m - n இருக்குது, இங்கேயும் வந்து 2d × 2m - n இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 t3m + 1 is equal to 2 × tm + n + 1. ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே காமனாக எடுக்க வேணாம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து 4md - 2nd வந்துடும், இங்கேயும் வந்து 4md - 2nd. இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஈக்குவலாக நம்ம காட்டணும். ஸோ சிம்பிளிஃபைடாக எழுதுறதுக்காக நான் வந்து காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏபி கொடுத்துருக்காங்களா ஜிபி கொடுத்துருக்காங்களான்னு எல்லா சம்ஸ்லையுமே நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஏபி கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து tm + 1 is equal to 2 × tn + 1. அதை யூஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா LHS தனியாக RHS தனியாக. ஸோ LHS தனியாக பண்ணும்போது ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி RHS பண்ணும்போதும் ஏயோட நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஈக்குவலாக வந்ததுன்னா நம்ம சம்மோட ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். ஸோ 6th பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த 12th term from the last of the AP -2 -4 -6 etc.
100. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு ஜென்ரலாக எப்படி கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த 12th term ஆஃப் த ஏபி, ஃபைண்ட் த 8th term ஆஃப் த ஏபி, அதே மாதிரி கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ஏபி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபைண்ட் த 12th term ஃப்ரம் த லாஸ்ட், அதாவது இங்கே வந்து மொத்தம் ஒரு 10 terms இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருந்து அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரு 4th term கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதில் நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்லேருந்து 12th termனா ஃபஸ்ட்லேருந்து அது எத்தனாவது டேர்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்லேருந்து 1 2 3 4 எக்ஸட்ரா அப் டு n அது வரைக்கும் தான் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இல்லை. அதனால நம்ம லாஸ்ட்லேருந்து 12th termனா அது ஃபஸ்ட்லேருந்து எத்தனாவது டேர்மாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஏபி. ஸோ ஏபியில் நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ n is equal to L minus A by D plus 1 which is equal to last term value minus 100 minus of, ஸோ இங்கே வந்து டேரெக்டாக -100 -2ன்னு போட்டுறாதீங்க, சம்மில் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் 2 மைனஸ் வரும். ஸோ -100 minus of -2 divided by டியோட வேல்யூ என்ன, T2 minus T1. ஸோ -4 minus of -2 -4 plus 2 -2. ஸோ டியோட வேல்யூ -2 plus 1 which is equal to, இங்கே வந்து -100 minus into minus plus ஆகிடும். ஸோ +2 divided by -2 plus 1 which is equal to -100 plus 2 -98 divided by -2 plus 1. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ 2 4s are 8, 2 9s are 18 which is equal to 49 plus 1 50. ஸோ இதில் உங்களுக்கு எங்கேயாவது ஆன்சரில் மைனஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து திருப்பி செக் பண்ணணும், உங்கள் ஆன்சர் வந்து தப்பு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்போவுமே வந்து நெகட்டிவில் இருக்காது, பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ மைனஸ் வராமல் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு 50 வந்திருக்கு, அதாவது இந்த ஏபியில் மொத்தமாக 50 terms இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், 12th term from the last வேணும். ஸோ 12th term from the lastனா, ஸோ 12th term from the last is equal to, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 50 minus 12 பண்ணிக்கோங்க. ஸோ 50 minus 12 நமக்கு என்ன வரும், 38 வரும். ஸோ நமக்கு லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 39th term தான் வந்து 12th termமாக இருக்கும், பிகாஸ் 50யும் நம்ம வந்து சேர்த்து கவுண்ட் பண்ணணும். ஸோ 50 minus 12 வந்து 38, இது கூட +1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 12th term from the lastனா 39th term from the first, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 இந்த மாதிரி டேர்ம்ஸ் தானே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் 38 39 40 41 42 43 44 47 48 49 50 இந்த மாதிரி நமக்கு வந்து 50 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட்லேருந்து 12th term, ஸோ நம்ம கவுண்ட் பண்ணும்போது 50யும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1, இது வந்து 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ என்ன பண்ணோம்னா நமக்கு 12th term வந்து 39th termமாக கிடச்சிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து 39th term தான், லாஸ்ட்லேருந்து 12th term. ஸோ 39th term from the first. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50லேருந்து 12 மைனஸ் பண்ணிக்கோங்க, அவங்க எத்தனாவது டேர்ம் கேட்டிருக்காங்களோ அந்த 12 வந்து மைனஸ் பண்ணிட்டு 38ன்னு வரும், அது கூட +1 நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்கு அந்த +1 ஆட் பண்ணுறோன்னா 50யும் நம்ம கவுண்டிங்கில் இன்க்ளூட் பண்ணணும், அதனால தான் வந்து நம்ம +1 ஆட் பண்ணுறோம். ஸோ 12th term from the lastனா 39th term from the first. ஸோ இப்போது நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, டு ஃபைண்ட் T39. நம்மளால T12 கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா T12 வந்து லாஸ்ட்லேருந்து தான் 12th term கேட்டிருக்காங்க, நமக்கு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருக்குது, அதனால தான் வந்து நம்ம T39 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ TN ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க, A + n - 1 × D. ஸோ ஏக்கு பதிலாக -2, இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் 39 - 1 × -2. ஸோ -2 + 38 × -2 -2 ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், -76 which is equal to -78. ஸோ -78 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் ட்ரிக்கி பார்ட் வந்து நீங்கள்
50 minus 12 38ன்னு போட்டக்கூடாது பிகாஸ் 15யும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணோம், அதனால 39ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 12th term from the last is equal to 39th term from the first. அதுக்கப்புறமா நம்ம T39க்கு a plus n minus 1 into d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா கவுண்டிங் பார்க்குறதுக்காக தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக சம் பண்ணுற மாதிரி ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 7th sum. Two APs have the same common difference. ஸோ 2 APs இருக்குது, அதுக்கு வந்து சேம் காமன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. The first term of one AP is 2. ஸோ ஃபர்ஸ்ட் AP இங்கே வந்து செகண்ட் AP எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஒன் AP is 2. ஸோ ஏதோ ஒரு APக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2, இன்னொரு APக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா show that the difference between their 10th terms is the same as the difference between their 21st terms. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஏபிக்கும் செகண்ட் ஏபிக்கும் ரெண்டுக்குமே வந்து 10th term. ஸோ இதுக்கும் வந்து T10 இருக்கும், இதுக்கும் வந்து T10 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு T10யுமே நம்ம கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் அண்ட் அதே மாதிரி இங்கேயும் T21 இருக்கும், இங்கேயும் T21 இருக்கும், அதுக்கும் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன கொடுக்குறாங்கன்னா எந்த டேர்முக்கு நம்ம பண்ணாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவும், அதாவது இந்த மூணோட டிஃப்ரென்ஸ் வேல்யூவும் வந்து சேமாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டி என்னதுன்னு கொடுக்கல, ஆனால் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏபி நம்ம இப்போ வந்து T10க்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ T10 ரெண்டு ஏபியோட 10th டேர்மோட டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிக்கு ஏயோட வேல்யூ 2, டியோட வேல்யூ டி தான், என்னோட வேல்யூ நம்ம 10ன்னு எடுக்கிறோம். ஏன்னா T10ஓட வேல்யூ தான் வந்து நமக்கு வேணும், அதனால் n is equal to 10ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஏபிக்கு ஏயோட வேல்யூ 7, டியோட வேல்யூ டி தான், என்னோட வேல்யூ 10 தான். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து நம்ம T10 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம வந்து Tn ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இப்போ அகெயின் ஃபர்ஸ்ட் ஏபி, இப்போ நம்ம ரெண்டு ஏபிக்குமே தனித்தனியாக எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ nக்கு பதிலாக 10 போட்டுக்கோங்க. Tn is equal to ஏக்கு பதிலாக 2 plus என்னோட வேல்யூ 10 minus 1 into d which is equal to 2 plus 10 minus 1 9, ஸோ 9d. ஸோ இப்போ செகண்ட் ஏபிக்கும் வந்து இதே மாதிரி நம்ம T10 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ T10 is equal to 7 plus 10 minus 1 into d which is equal to 7 plus 9d. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, show that the difference between their 10th terms is the same as the difference between their 21st terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு T10ஓட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th terms அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the 10th term of the first AP and the 10th term of the second AP. ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கோங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th terms is equal to. ஸோ நம்ம எப்போவுமே டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சப்ராக்ட் பண்ண போதே, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சேம் தான். ஸோ 2 plus 9d minus of 7 plus 9d. ஸோ minus 7 plus 19 போட்டுறாங்க, ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 plus 9d minus 7 minus 9d which is equal to 90 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. 2 minus 7 நமக்கு -5ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் 10th term of the first AP and 10th term of the second AP ஆன்சர் பார்த்தீங்கன்னா -5ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த -5 வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 21st termsக்கும் வரணும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their nth termsக்கும் வரணும். அப்படின்னா வந்து நம்ம அவங்க சொல்லியிருக்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி 10th termக்கு பண்ண மாதிரியே நம்ம வந்து இப்போ 21st termக்கு பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா T10க்கு பண்ணிட்டோம், இப்போது T21க்கு பண்ண போகிறோம். ஸோ T21க்கும் அதே மாதிரி தான் nth term ஃபார்முலா.
ஸோ tn is equal to a plus n minus 1 into d. ஸோ ஃபர்ஸ்ட் AP பார்த்தீங்கன்னா a ஓட வேல்யூ 2, d ஓட வேல்யூ d, n ஓட வேல்யூ 21. செகண்ட் ஏபிக்கு இங்கே 10 எடுத்தோம்ல அதே மாதிரி அங்கே 21 எடுக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். a is equal to 7, d is equal to d, n is equal to 21. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஏபிக்கு t21 கண்டுபிடிச்சிடலாம். t21 is equal to 2 plus 21 minus 1 into d. ஸோ 2 plus 20d. அதே மாதிரி செகண்ட் ஏபிக்கு t21 is equal to 7 plus 21 minus 1 into d, 7 plus 20d. ஸோ இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 21st terms is equal to, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 2 plus 20d minus of 7 plus 20d ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ 2 plus 20d minus 7 minus 20d which is equal to plus 20d minus 20d 0 ஆகிடும். 2 minus 7 minus 5. ஸோ இங்கேயும் minus 5 வந்திருக்கு, இங்கேயும் minus 5 வந்திருக்கு. ஸோ ஒரு பார்ட் வந்து ஓவர், அதாவது show that the difference between their 10th terms is the same as the difference between their 21st terms and prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். difference between their 10th terms is equal to difference between their 21st terms. ரெண்டு வேல்யூஸ்மே வந்து -5 வந்திருக்கு, ஸோ சேம் தான். ஸோ அதனால் difference between their 10th terms is equal to difference between their 21st terms நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா which is same as the difference between any two corresponding terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே -5 வேல்யூவை நம்ம n-க்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தாலுமே வந்து -5 தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் n-க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா n is equal to n-னே வச்சு -5 வருதா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து t10 பண்ணியாச்சு, t21 பண்ணியாச்சு, இப்போ tn-க்கு பண்ண போகிறோம். ஸோ tn-க்கு பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து tn-ன்னு போட்டுக்கோங்க. n is equal to n, n is equal to n. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பார்ட்டுக்கு அவங்களே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க 10 and 21. லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்து கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ், எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்னால் என்னென்னா இந்த ஏபிக்கு நம்ம எந்த நம்பர் எடுத்தாலுமே வந்து இது ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம தனித்தனியாக எல்லா நம்பர்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நம்ம ஜென்ரலாக n அப்படின்னு சொல்லி எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ n is equal to n. ஸோ tn is equal to ஃபர்ஸ்ட் ஏபிக்கு ஏக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 plus n minus 1 into d which is equal to 2 plus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க nd minus d. அதே மாதிரி செகண்ட் ஏபிக்கு tn is equal to 7 plus n minus 1 into d which is equal to 7 plus nd minus d. ஸோ இது வந்து 5th ஈக்குவேஷன், இது வந்து 6th ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம அங்கே பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their nth terms is equal to, ஸோ இது வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 2 plus nd minus d minus of 7 plus nd minus d. ஸோ 2 plus nd minus d, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -7 minus nd plus d. ஸோ இங்கே ஒரு nd, இங்கே ஒரு -nd கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு -d, இங்கே ஒரு +d கேன்சல் ஆகிடும், which is equal to 2 minus 7 minus 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th terms. ஸோ ரெண்டு ஏபிக்குமே வந்து நம்ம t10 கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூஸ் யூஸ் பண்ணி. ஸோ அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -5 தான் ஆன்சராக வந்தது. அதே மாதிரி t21 n is equal to 21 எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் tn ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் ஏபிக்கு தனியாக செகண்ட் ஏபிக்கு தனியாக ரெண்டு பண்ணணும். ஸோ அந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது அகெயின் நமக்கு வேல்யூ வந்து -5 தான் வந்திருக்கு. ஸோ தேர்ட் பார்ட் வந்து n-ஐ வந்து அப்படியே வச்சுக்கணும், பிகாஸ் அவங்க வந்து ஜென்ரலாக கேட்டிருக்காங்க எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் n is equal to n அப்படியே வச்சு tn ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏயோட வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். d வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ அவங்க கொடுக்கல, அதனால d-யை வந்து நம்ம d-னே வச்சுக்கணும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டுக்கு n is equal to n-னே வச்சுக்கணும். அதையும் வந்து அகெயின் ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வருது. ஸோ நம்ம இப்போ வந்து 3 பார்ட் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் சேமாக தான் வருது. அதுதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. The difference between their 10th terms is the same as the difference between their 21st terms.
which is the same as the difference between any two corresponding terms. ஸோ வந்து நம்ம இந்த சம்ம 3 பார்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பார்ட்லேயுமே நமக்கு சேம் டிஃப்ரென்ஸ் வேல்யூ -5 தான் வந்து ஆன்சராக வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அதை தான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ இதோட நமக்கு இந்த 3 சம்ஸ் முடியுது. லாஸ்ட் 3 சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.